அந்த கதைகள் இருக்கா இல்லையா டெக்ஸ்ட் புக்கில்? இப்போல்லாம் வந்து காமராஜரை காணும், கருணாநிதி அண்ணாதுரையை பற்றி தான் புஸ்தகத்தெல்லாம் இருக்குது. நம்ம பாரத கதைகளும் இல்லை, புராண கதைகளும் இல்லை, நல்ல தலைவர்களும் பற்றி போடலை. எனிவே, சீதையை தூக்கின்னு போயிட்டான் ராவணன். ஜடாயுவை பார்க்குறார் ராமர், சொல்கிறார் ராவணன் தூக்கின்னு போயிட்டான்னு. நாலா பக்கமாக ஆளை அனுப்புகிறார். பூரா யூனிவர்ஸ் ஆள் போயிட்டான் தேடிந்து. அப்போ ஜடாயு தான் சொல்கிறார், இந்த மாதிரி தெற்கு பக்கம் போயிருக்கான், ஸ்ரீலங்கா சைடுக்கு போயிருக்கான் அவன் அப்படிங்கிறார். அங்கே யார் அனுப்பலாம், ஏன்னா கடலை தாண்டணுமே, ஸோ ஆஞ்சநேயர் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் ஒவ்வொரு டீம் லீடர் போகிறார். ஆஞ்சநேயர் கையில் ராமர் தன்னோட சூடாமணியை கொடுக்குறார் அடையாளம் காமிக்கிறதுக்காக. இதுதான் நம்ம கதையில் படிச்சிருக்கோம். ஆக்சுவலி ஒவ்வொரு டீம் லீடர் கையிலையும் ஒவ்வொரு ஆபரணம் கொடுக்குறார், சீதையோட ஆபரணத்தை அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதெல்லாம் நமக்கு கதைகளில் சொல்லலை. ஆஞ்சநேயர்கிட்ட சூடாமணி கொடுத்து ஆஞ்சநேயர் போய் சூடாமணி கொடுக்கறத எங்கே ஸ்ரீலங்காவில் போய் அசோகவனத்தில் கொடுக்கறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இவர் போய் ஆஞ்சநேயர் போகிறார், தேடிண்டே போகிறார். அசோகவனத்தில் சீதையை பார்க்குறார். அவளோட அழகு அபரிதமாக இருக்குது. இது தான் சீதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு போய் தாயேன்னு போய் காலில் விடுறார். தான் ஆஞ்சநேயர் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடையாளமாக, ராமரோட அடையாளமாக சூடாமணியை கொடுக்குறார். சீதை நம்புறா. சரி, நான் போய் ராமர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் சௌகரியமாக இங்கே இருக்கீள், ஆனால் ராவணனோட சிறையில் இருக்கீள் நீங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போகிறார். இலங்கையே தீ வச்சுடுறார். அதெல்லாம் கதைகள்லாம் இருக்குது. திரும்பி வரார். திரும்பி வந்து ராமர், லக்ஷ்மணர், இவன் சுக்ரீவன், அங்கதன் எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு ஆஞ்சநேயர் திரும்பி வரார். அவர் எப்படி போய் சொல்லுவார்? சீதையை அப்படின்னு சொல்கிற போது ராமருக்கு சந்தேகம் வந்துடுமோ, சீதையை பார்க்கலையோ, சீதை செத்து போயிட்டாளோ, சீதைக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு ஒரு தோணலாம். இல்லை என்ன மாதிரி கதை சொல்கிறவனா இருந்தால்